ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியான சிக்கன் 65 செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன்னா நல்ல பெரிய பெரிய பீஸாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வறுக்கிறப்ப ரொம்ப சின்னதாக இதுவாயிரும், கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக இல்லாட்டி பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. இதை இப்போ நான் உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம மட்டன் சிக்கன் கழுவையில் மஞ்சள் பொடி போட்டு கழுவணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கவிச்சி ஸ்மெல் இருக்காது. இப்போ அந்த சிக்கனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இது தனி மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி சேர்க்குறேன், மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்களா அது. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன், மிளகு பொடி. அப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அரிசி மாவும் கூட அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் சேர்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இது 65. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கடலை மாவு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்துச்சுனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது. இப்போ 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறபடியே அப்படியே எல்லாமே சேர்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லே வரும். இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை அந்த சாரை புழிஞ்சு விட்டுக்கிறேன் அதில். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கை வச்சே மிக்ஸ் பண்ணணும். இதை ஒவ்வொருத்தவங்க முட்டை சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம முட்டையெல்லாம் சேர்க்க தேவையில்லை, தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. நம்ம போட்ட அந்த தயிர் இதுவே கரெக்டாக இருக்கும். இதை இப்போ குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையிலும் மேரினேட் பண்ணி வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த சிக்கனில் அந்த மசாலா சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு நம்மளுக்கு சிக்கனு. இப்போ அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு சட்டி வச்சுருக்கேன்னா அடுப்பில். அது எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் சூடானது நம்ம வச்சுருக்க சிக்கனை மெதுவாக ஒன்றொன்னா எடுத்து போடுங்க. ஒரே நேரத்தில் 5-6 சிக்கன் பீஸ் போட்டுடலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க, மெதுவாக திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒரு பக்கத்து வெந்துருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் தான் நான் இன்றைக்கி எடுத்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா வேக விட்டுக்கணும். நல்லா வெந்து வந்த உடனே எடுத்துடணும், கருக விட்டுறாதீங்க. இப்போ அதே மாதிரி 2வது இதுவும் நான் பேட்சும் சேர்த்துட்டேன். இப்போ அதுவும் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்க்குறேன்னா சேர்த்துட்டு அதுவே நல்லா வறுத்துட்டு அதில் சும்மா அழகுக்காக சேர்க்குறேன். இப்போ எவ்வளோ சூப்பர் டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வீட்டிலையே. இது ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மட்டன் 65ம் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த சிக்கனை பாருங்கள், வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்குது. இதே மாதிரி நிறைய சிக்கன் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த சிக்கன் 65 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.